ரிசல்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் பெரிய ஒரு பாசிட்டிவும் இல்லை, ஒரு பெரிய ஒரு நெகட்டிவும் இல்லை. ஸோ மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டை பார்க்க சொல்ல இந்த வாரோட சிச்சுவேஷன்ஸும் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு ப்ரைஸ், க்ரூட் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஸ்டேபிளான லெவல் வந்திருக்கு. பிட்காயின் மேலே போயிட்டுருக்கு. கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம வச்சு பார்க்க சொல்ல மார்க்கெட் வித் நெகட்டிவ் ட்ரெண்ட் அண்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்குது. அதுக்கான ரீசன் மார்க்கெட் டவ்வை பார்த்து ரியாக்ட் பண்ணுது. டவ் அதனுடைய ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து விழுது, லைக் S&P 500. பட் நம்மளுடைய மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாது. டேட்டாவை பார்க்க சொல்ல மார்க்கெட் அரௌண்ட் FIs 3000 crores ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. DIs அரௌண்ட் 1000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸ்டப் பேக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ஸ்லைட்டாக போகலாம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகணும். லாஸ்ட் 2 days நம்ம நெகட்டிவ் சொன்னோம், அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். மார்க்கெட் பார்க்க சொல்ல லாஸ்ட் 3 days லோயர் அண்ட் லோயர் லெவல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. டே ரேஞ்சில் 24,000 பிரேக் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் நேராக போயிட்டு அங்கேருந்து மேலே வர ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் ஹெவியாக ஃபாலோ ஆகலாம். இது மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட் பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புட் கால் ரேஷியோ 0.84, புட் எடிஷன்ஸ் 24ல் இருக்குது ஹெவியாக, கால் எடிஷன்ஸ் 24,500ல் ஹெவியாக இருக்குது. ஸோ இண்டிசஸை பார்க்க சொல்ல நம்ம எல்லா இண்டிசஸும் எக்ஸப்ட் ஃபார்மா நேற்று எல்லாமே பெரிய ஒரு நெகட்டிவ் அரௌண்ட் 1% இருந்தது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அண்ட் தென் மேபி இன்றைக்கி இல்லை மண்டே அவங்க அதை அன்வைண்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி மேலே போக அதிக சான்சஸ் இருக்குது. மந்த்லி சார்ட்டில் பார்க்க சொல்ல மார்க்கெட் இன்றைக்கி நான் 24,000 கீழே பிரேக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆனாலும் ரீபவுன்ஸ் ஆகிடுச்சு, 2400க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். அப்படி க்ளோசிங் 24,000 கீழே இருந்தால் இட்ஸ் bearishness. Disclaimer: we are not SEBI registered analysts. Before considering position, consult with your financial advisor. Take with your own risk. Thank you.